بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. يصلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளிவாசலிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்விலே எமக்கு எடுத்து நடக்குமாறு சொன்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறும், தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த காலம் ஹஜ்ஜுடைய காலமாக இருக்கின்றது. நாங்கள் துல்காதா மாதத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை அடைய இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா பக்ராவிலே சொல்லி காருகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது அது குறிப்பிட்ட சில மாதங்களில் உள்ள ஒரு வணக்கமாகும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, அந்த மாதத்திலே யாருக்கு ஹஜ் கடமையாகிறதோ அவர் எந்தவிதமான வீண் பேச்சுக்கள் இல்லாமல் தர்க்கங்கள் புரியாமல் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தாலா நற்கூலி வழங்கக்கூடியவன் என்ற செய்தியை அந்த வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று வரும்போது ஒருவர் ஹஜ்ஜுக்காக எப்போதிருந்து அவர் தன்னை தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய துல்காதா என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்திலிருந்து, அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதம், அதே போன்று துல்காதா துல்ஹிஜ்ஜா, இந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்களாக நாங்கள் பார்க்கலாம். இதிலே ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் நிறைவேறுகிறது அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய குறிப்பிட்ட சில நாட்களாக இருந்தாலும், ஒருவர் ஹஜ்ஜுக்காக தயாராகி மக்காவை நோக்கி செல்வதற்கு இந்த மாதங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே நாங்கள் நோக்கி இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இது இஸ்லாத்திலே சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த மாதத்திலும் குறிப்பாக அதனுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக எங்களை பொறுத்தவரையில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய ஆயுள் காலங்களை எங்களுக்கு குறைவாகத்தான் தந்திருக்கின்றான். எங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தவர்களுடைய ஆயுட்காலங்களை விட எங்களுடைய ஆயுட்காலங்களை அல்லாஹு தஆலா குறைத்திருக்கின்றான். ஆனால் ஆயுட்காலங்கள் குறைவாக இருந்தால் இதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்களை நாங்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வோம், நன்மைகளால் முந்தியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப காலத்தால் நாங்கள் பிந்தியவர்களாக இருந்தாலும் நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்வதிலே முந்திய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலங்களில் நாங்கள் எங்களுக்கு சுருக்கமான காலங்கள்
குறுகிய காலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த காலங்களிலும் எங்களுக்கு அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதரும் சில அவகாசங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த அவகாசங்கள் நாங்கள் அந்த சில நாட்கள், சில மாதங்கள், சில இரவுகள், இதில் நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய ஆயுட்காலம் நீண்டதாக இருந்தாலும் அந்த காலங்களிலே செய்த அமலை விட நாங்கள் இந்த குறுகிய நேரத்தில் அல்லது குறுகிய ஒரு இரவுக்குள் அல்லது குறுகிய ஒரு மாதத்துக்குள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் செய்கின்ற அமல்களினால் அவர்களை முந்தி செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கின்றான். அப்படி தந்த ஒன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அப்ப இங்கே 10 இரவுகள் என்று அல்லாஹு தாலா சொல்வது அது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 இரவுகள் என்பதை அதனுடைய விளக்க உரைகளாக நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப இந்த அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே அந்த நாட்கள் மிகவும் சிறப்பானது, அந்த நாட்கள் மிகவும் முக்கியத்துவமானது. எப்படி ரமலானுடைய கடைசி 10 ரொம்ப முக்கியமானதோ, ரொம்ப அது முக்கியத்துவப்படுத்தி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த ஆரம்ப 10 நாட்களும் சிறப்பிக்கப்பட்ட முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டிய அந்த நாட்களாக நாங்கள் பார்க்கலாம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய செய்தி, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹி ஃபீஹி அஹப்பு இலல்லாஹ், இந்த நாட்களிலே செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் அஹப்பு இலல்லாஹ், மிகவும் என்ன செய்யும், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அமலாக அது இருக்கிறது என்று அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அப்ப இந்த 10 நாளும் அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அல்லாஹ்வுடைய அந்த அல் குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். இதனால் தான் சஹாபாக்கள் கூட அந்த நாட்களை முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் சொல்வார்கள், இந்த நாட்கள் சிறப்பான நாட்கள், இந்த நாட்களிலே நாங்கள் நல்லமல்களை நற்காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை திக்ரு செய்வதை எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்வார்கள். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத்தஹ்மீதி வத்தக்பீர், எனவே இந்த நாட்கள்ல நீங்கள் என்ன செய்யுங்கள், அத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை, வத்தஹ்மீத் சுப்ஹானல்லாஹ் சொல்வதை, வத்தஸ்பீஹ் வத்தக்பீர் தக்பீர் சொல்வதை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களுடைய விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த அளவு சிறப்பாக்கப்பட்ட அதே போன்று முக்கியத்துவப்படுத்த நாட்களாகத்தான் இந்த 10 நாட்களும் இருக்கின்றது. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் புகாரினுடைய விளக்க உரை நூலான ஃபத்ஹுல் பாரியிலே இந்த நாட்கள் சிறப்பிக்கப்பட்ட நாள் என்பதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள், இது ஏன் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்களில் என்ன செய்து எல்லா வணக்கங்களும் அங்கே ஒன்று கூடுகிறது. இந்த நாட்களில் இஸ்லாத்தினுடைய 50 வணக்கம் இருக்குது, இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று நாங்கள் சொல்றோம், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 50 வணக்கங்கள் எல்லாம் இந்த மாதத்துக்குள்ளே ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. அதனால் தான் இந்த நாட்கள் முக்கியத்துவமானது என்பதை நான் மேலே சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த இப்போ நாங்கள் ரமலானுடைய மாதம் சிறப்பானதுதான், அதனுடைய கடைசி 10 இரவு சிறப்பானதான். ஆனால் அந்த மாதத்தில் எங்களுக்கு ஹஜ் செய்யலாமா? ஹஜ் செய்ய முடியாது. அந்த மாதத்தில் என்ன செய்ய முடியாது? ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த மாதத்தில் இருக்குது, அந்த பாக்கியம் இருக்கிறது. எனவே சிறப்பானது. அதே போல் ரமலானில் வந்து ஒருத்தருக்கு உல்ஹியா கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. ஆனால் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தான் அந்த 10 நாட்களுக்குள்ள என்னது நாங்கள் உல்ஹியாவை நாங்கள் என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். அப்போ இப்படி ஜக்காத்தும் ஒருவருக்கு கடமையாக இருந்துச்சுன்னா அந்த நாட்களை கொடுக்கலாம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே என்ன செய்யுது அந்த நாட்களுக்குள்ள, அந்த உல்ஹியா கூட அந்த நாட்களுக்குள்ள அங்கே உள்வாங்கப்படுது என்ற காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய முக்கிய வணக்கங்கள், இஸ்லாத்தினுடைய முக்கிய வணக்கங்கள் அங்கே ஒன்று சேர்க்கப்படுகிறது. அதனால் அந்த நாள் சிறப்பானது. உம்ராவை பொறுத்தவரையில் அதை என்ன செய்யலாம்? இப்போ ரமலானில் அது எல்லா காலங்களிலும் செய்யலாம். அதே போல இந்த மாதத்திலும் செய்யலாம், அதே போல இந்த மாதத்திலும் செய்யலாம். இப்படி ஒவ்வொரு வணக்கங்களை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அது இந்த மாதத்துக்குள்ள என்ன செய்யுது அப்படியே உள்ளடங்கப்படுது என்பதனால் இந்த நாட்கள், இந்த 10 நாட்களும் மிகவும் சிறப்பானது என்பதை நாங்கள் என்ன
என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த நாட்கள் முக்கியமானது என்பதன் காரணமாக அந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நாங்களும் அதற்கு என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களால் முடிந்த அளவு அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யணும், நன்மையான காரியங்களில் நல்லமல்களின் பால் என்ன செய்யணும், அந்த நாட்களை செலவழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேண்டும். சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கலாம். அபூதாவத் போன்ற கிரந்தங்களில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஸூமு திஸ்அ தில் ஹிஜ்ஜா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தில் ஹிஜ்ஜா மாதத்தினுடைய தொடர்ச்சியாக 9 நாட்களும் நோன்பு பிடிப்பார்களாம். இப்போ பிறை 1லிருந்து 9 வரைக்கும், அப்போ 9 வந்து அரஃபாவுடைய நோன்பு வரும். அப்போ அந்த அரஃபாவுடைய நோன்பு வருது. அப்போ பிறை 1லிருந்து தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். 10வது நாள் பெருநாள், அப்போ அதில் நோன்பு பிடிக்க முடியாது. எனவே தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ அந்த நோன்பும் அங்கே என்ன செய்யப்படுது, அங்கே முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இப்படி சிறப்புகள் நிறைந்த ஒரு நாட்கள் தான், குறிப்பிட்ட ஒரு 10 நாள் தான். ஆனால் அதில் நாங்கள் செய்கின்ற அமல்களை பாருங்கள், எந்த அளவுக்கு எங்களுக்கு கூலிகளை அள்ளி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ஹஜ்ஜு செய்கிறான் இந்த காலத்தில், அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிற 8லிருந்து ஹஜ் ஆரம்பமாகும். ஹஜ்ஜு செய்தால் நல்ல முறையில் அவனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவன் நேரடியாக சுவர்க்கம் நுழைகிறான். அவனுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவன் சுவர்க்கவாசி. அப்போ அவன் வாழ்ந்தது கொஞ்சம் காலம்தான் இருக்கும், ஆனால் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. ஹஜ்ஜு செய்கிறான், அவனுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் அவன் அன்று பிறந்த பாலகன் போன்று எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் அங்கே நேரடியாக சுவர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கிறான்னு சொன்னால், அப்போ நாங்கள் காலத்தால் பிந்தியவர்களாக இருந்தாலும் இப்படியான அவகாசங்களை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்து நன்மைகளை அதிகமாக்கி அல்லாஹ் தஆலா எங்களை சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்க செய்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய எங்கள் மீது கொண்ட இரக்கம், அதே போன்று இந்த நாட்களுக்குள்ள முக்கியத்துவம் என்பதை நாங்கள் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்களை நாங்களும் நல்ல முறையிலே பயன்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயம் முயற்சி எடுக்க வேண்டும். முடியுமா இருந்தால் அந்த முழுமையாக எங்களால் நோன்பு பிடிக்காவிட்டாலும், நோன்பு பிடிக்க முடியக்கூடிய, அதாவது பிறை 1லிருந்து தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லாவிட்டாலும் அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தவற விடக்கூடாது. அது தனியாக பேசப்பட வேண்டிய விடயம். அப்போ அரஃபா என்பது அதுக்குரிய அந்த நாளுடைய சிறப்பு, அந்த நோன்புடைய முக்கியத்துவம், அப்போ அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோன்பை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பிடிப்பதற்கு என்ன செய்யணும், நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதுக்கு எங்களை என்ன செய்கின்றான், எங்கள் நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதே போன்று தொழுகையில் கவனம் எடுப்பது, ஏனைய இபாதத்துகள், அல் குர்ஆன் ஓதுவது, ஏனைய நன்மையான காரியங்கள் என்ன செய்யணும், நாங்கள் இந்த நாட்களில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்று கூடுதலாக என்ன செய்யணும், நாங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போன்று ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தக்பீரி வத் தஹ்மீதி வத் தஹ்லீல், அல்லாஹு அக்பர், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று சுப்ஹானல்லாஹ், இப்படியான இந்த வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்யணும், அதிகமாக இந்த நாட்களில் நாங்கள் சொல்வதற்கு என்ன செய்யணும், நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அப்படியான ஒரு சிறப்பான ஒரு நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த நாட்கள் அல்லாஹ்வால் அல் குர்ஆனிலே கூட அது எங்களுக்கு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி ஹதீஸ்களில் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பதன் காரணமாகவும் நாங்கள் முடிந்தளவு அந்த நாளுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களால் முடிந்தளவு நன்மைகளை சேகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். இப்படியாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஒரு சிறப்பாக இதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்திலே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைகள் ஒன்றுதான் தர்மம் செய்வது. தான தர்மங்கள் நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தான தர்மங்களில் உள்ள ஒன்றுதான் இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. உல்ஹியா என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதுவும் ஒரு சதக்காவில் வருது. அப்போ எங்களுக்கு வசதி இருக்குமாக இருந்தால் உல்ஹியா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வசதிகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும், அந்த உல்ஹியா கொடுப்பதற்கு நாங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. நாங்கள் செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. எங்களால் முடியுமாக இருந்தால், இப்போ நாங்கள் எங்களோட ஊரில் தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த கடமைகளை நிறைவேற்றுவோம். எங்களால் முடியுமாக இருந்தால் எங்களுக்கு எங்களோட ஊரில் ஒரு மாடு கொடுப்பதற்கான வசதி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயம் அந்த மாடு கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றான், எங்களுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். எனவே அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லது ஒரு ஆடு கொடுக்கலாம், எங்களுக்கு மாடு கொடுப்பதற்கான வசதி இல்லை, பொருளாதாரம் எனக்கிட்ட இல்லை,
இல்லை. ஆனால் அதை விட ஒரு அளவுக்கு பொருளாதார வசதிக்கு ஒரு ஆடுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனியாக ஒரு ஆடு என்னால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு ஆடை குர்பானி கொடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், அதில் நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும். அதே போன்று அப்படி இல்லையா, நான் கூட்டு குர்பானி இருக்குது, ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம், உல்ஹியாவாக கொடுக்கலாம். எனவே அப்படியான ஒரு பங்களையாவது நாங்கள் என்ன செய்யலாம், எங்களால் சேர்ந்து கொள்ளலாம், எங்களால் என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் இதில் எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. அப்போ எனக்கு வசதி இருக்கிறது, எனக்கு அந்த அந்த உல்ஹியாவுடைய அந்த விடயத்தில் ஒரு ஆட்டிலேயோ மாட்டிலேயோ அல்லது இந்த பங்கிலேயோ ஏதாவது ஒரு பங்கிலேயோ எனக்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை வசதியை அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் கட்டாயமாக அந்த வணக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதில் நாங்கள் யாரை ஞாபகப்படுத்துகின்றோம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்கின்றோம், நினைவுபடுத்துகின்றோம். இனி அவருடைய நினைவாகத்தான் இந்த வணக்கங்கள் என்ன செய்யப்படுது, நிறைவேற்றப்படுகிறது என்பதில் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். எனவே அந்த உல்ஹியா விடயத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அந்த எங்களுடைய பொருளாதாரத்தை அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் செலவழிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதே போன்று அப்படியே நாங்கள் இப்போ உல்ஹியாவோட அந்த வேலைகள் பெரும்பாலும் எங்கள் ஊர்கள் என்ன செய்தும் நடந்திருக்கும், அதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கும். அப்போ நாங்கள் ஏற்கனவே அதற்கான பணங்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் துல்ஹிஜ்ஜா மாதம் வருது, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நாளை மறுநாள் பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் இருக்கலாம். அப்போ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்கள் உல்ஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருந்தால், நீங்கள் உல்ஹியா கொடுப்பதற்கு நீங்கள் நியத்து வைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதலாவது பிறையை கண்டதிலிருந்து உங்களுடைய நகங்களை நீங்கள் வெட்டக்கூடாது, அதேபோல் உங்களுடைய முடிகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு பேண வேண்டிய ஒரு ஒழுக்கம், இது ஒரு பேண வேண்டிய உல்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் பேண வேண்டிய ஒரு ஒழுக்கமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்து சொல்லி தந்திருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ நாங்கள் அதற்கான அந்த நியத்து வைத்து அந்த பணங்களை நாங்கள் எங்கள் ஊருக்கு அனுப்பி இருக்கிறோம்னு சொன்னால், அப்போ நாளைக்கு துல்ஹிஜாவுடைய பிறை தென்பட்டால் நாங்கள் என்ன செய்யணும், அதிலிருந்து அப்போ இன்றைக்கே அல்லது நாளைக்கே நாங்கள் முடி வெட்டுறதாக இருந்தால் வெட்டி முடித்துக் கொள்ள வேண்டும், அல்லது களைய வேண்டிய முடிகள் இருக்குது அதை களைய வேண்டும் சொன்னால் அவைகளை களைந்து கொள்ள வேண்டும், நெகங்கள் வெட்ட வேண்டும் சொன்னால் அவைகளை வெட்டி முடிக்க வேண்டும். அந்த துல்ஹிஜா மாதத்தை அங்கே பிறை கண்டதன் பின்னால் அவைகளை நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அப்போ இது இஸ்லாத்தினுடைய ஒரு வழிகாட்டல். உல்ஹியாவை செய்யக்கூடியவர், உல்ஹியான்னு சொல்லக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர், அவர் பேண வேண்டிய ஒரு ஒழுக்கமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. அப்போ அந்த வணக்கத்தை எங்களுக்கு இந்த 10 நாட்களில் தான் எங்களுக்கு 10வது நாள் என்ன செய்யலாம், அந்த வணக்கத்தை பெரும்பாலும் பெருநாளுடைய தினத்தையுடைய பெரும்பாலும் என்ன செய்வாங்க, ஊர்களில் முடித்து விடுவார்கள் பெரும்பாலும். எனவே நாங்கள் அந்த வணக்கத்துக்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வணக்கத்தை நிறைவேற்றியதன் பின்னால் தான் அதற்கு பின்னால் என்ன செய்யும், நாங்கள் நகங்களை வெட்டுவதோ முடிகளை களைவதோ அந்த 10 நாட்களும் நாங்கள் அவைகள் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே இந்த விடயத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கவனத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே எங்கள் எல்லோருடைய கண்களுக்கு முன்னாலும் வரக்கூடிய சிலர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் 3 பேரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்வுகளை மையப்படுத்தி அல்லாஹு தாலா அவற்றையெல்லாம் ஒரு வணக்கமாகவே எங்களுக்கு அல்லாஹு தாலா கடமையாக ஆக்கி தந்திருக்கிறான் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹு தாலா பொருந்திருக்கின்றான், அவர்களுடைய அந்த செயல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். அதே போன்று இதற்கு பின்னால் உலகம் அழிகின்ற வரைக்கும் முஸ்லிம்களாக வரக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், அவர்களுடைய பரம்பரையிலே வந்தவர்கள், அவர்களை என்ன செய்யணும், ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்திருக்கின்றான், தந்திருக்கின்றான். எனவே ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
வேண்டும், அவர் என்ன செய்யணும், அவசரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இது இப்ராஹிம் நபியுடைய அவருடைய மனைவி பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள், அதை மையப்படுத்தித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு நினைவுபடுத்த. இப்போ சஃபா மர்வா கடையில் ஓடுவதாக இருந்தாலும் சரி, அதே போன்று உல்ஹியா கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கல்லறிவதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் ஹஜ்ஜில் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்தையும் எடுத்து பாருங்கள். அங்கே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையோடு, அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய வாழ்க்கையோடு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையோடு அங்கே சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகள், அவர்கள் செய்த சில நிகழ்வு, அவர்கள் நீரை தேடி சஃபா மர்வாக்களில் ஓடினார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தன்னுடைய மகனை அறுக்க முன்வந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம், அதை நினைவு கூர்ந்து உல்ஹியா கொடுக்கின்றோம். தன்னுடைய மகனை அறுக்க முற்பட்ட போது ஷைத்தான் அங்கே இடையிலே குழப்பதற்காக வந்தான். எனவே அந்த ஷைத்தானை கல்லெறிந்தார்கள். எனவே அதை ஞாபகப்படுத்தி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே நாங்கள் கல்லறிகின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த நினைவாக நாங்கள் கல்லறிகிறோம். நாங்கள் அறிவதை ஷைத்தானுக்கல்ல, நாங்கள் அந்த நினைவாக நாங்கள் கல்லை எறிகின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எறிஞ்சு ஷைத்தானுடைய அந்த தீண்டு வரக்கூடாது என்பதற்காக. ஆனால் அதை நினைவுபடுத்தி இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம், சாதாரண அந்த வணக்கத்தை, அந்த செயலை கூட அல்லாஹு தஆலா அங்கீகரித்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அப்போ இதிலெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியையும் அவருடைய குடும்பத்தவரையும் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பொறிந்து கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தோடு ஒட்டி பிணைந்ததாக இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தையும் உல்ஹியா என்று சொல்லக்கூடிய வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வணக்கங்களில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அப்போ உல்ஹியா கொடுக்கக்கூடிய நாங்கள், உல்ஹியா அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்து நாங்கள் செய்கிறோம், நாங்கள் உல்ஹியா கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கும்போது அங்கே கொடுக்கின்ற அந்த பிராணி வெறுமனே பேருக்கு பகட்டுக்கு பெருமைக்கென்று இல்லாமல் அல்லாஹுக்காக என்ற தூய நோக்கத்தோடு நாங்கள் அதை கொடுக்க வேண்டும். அதே போல் நாங்கள் கொடுக்கின்ற அந்த பிராணி நல்ல கொளுத்ததாக, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாததாக, அதே போன்று நல்ல திரகாத்திரமான பிராணிகளாக அவைகள் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமைப்பில் தான் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், அங்கே உல்ஹியா கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். சஹாபாக்கள் அந்த உல்ஹியாவை கொடுப்பதற்காக சில நாட்களுக்கு முன்னாலேயே அவர்கள் என்ன செய்வார்கள், உல்ஹியா பிராணிகளை அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் அங்கே அதை என்ன செய்வார்கள், தீனி போட்டு வளர்ப்பார்கள். இப்போ நாங்கள் உல்ஹியா கொடுக்குறோம், ஒரு மாட்டை நாங்கள் பிறநாள் 10வது நாள் கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயோ அல்லது 10 நாட்களுக்கு முன்னாலேயோ அந்த பிராணியை வாங்கி கொண்டு வந்து நாங்கள் நல்லா இன்னும் சாப்பாடு கொடுத்து அதை இன்னும் நல்ல முறையிலே பெருக்க வைப்பது. இப்படி சஹாபாக்கள் செய்வார்கள். இந்த செய்தியெல்லாம் புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் புகாரியில் விளக்கமாக அங்கே நாங்கள் செய்யலாம், உல்ஹியாவுடைய பாடத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஏன் அந்த கொடுக்கின்ற அந்த பிராணி நல்ல முறையிலே திரகாத்திரமாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் வெறுமனே உல்ஹியா கொடுக்கிறோம் என்பதற்காக சும்மா அந்த ஏதோ ஒன்றுக்கும் உதவாத சில குறைகள் உள்ள ஏதோ கொஞ்சம் விலை குறைவுக்கு கிடைக்குது அப்படி என்றெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த வணக்கத்தில் என்ன செய்யணும், எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் நல்ல முறையில் அந்த வணக்கத்தை செய்ய முடியுமோ அதை அந்த வணக்கத்திலே காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று ஒருவருக்கு ஒரு ஆடை விட கூடுதலாக அவருக்கு கொடுக்கலாம். ஒரு 2 ஆடு கொடுக்கிற வசதி அல்லது 2 மாடு கொடுக்கக்கூடிய வசதி தனியாக அவருக்கு வசதி இருக்கும்னு சொன்னால் கொடுக்கலாம் தாராளமாக. உல்ஹியா அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்னு சொன்னால் ஒன்றோடு தான் நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் என்பதல்ல. ஒன்று என்பது ஒரு அளவுக்குள்ள அவருக்கு அதை விட கூடுதலாக என்ன செய்யலாம், எங்களுக்கு அங்கே உல்ஹியாவாக கொடுக்கலாம் என்பதை தான் என்ன செய்யலாம், நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு விளங்கக்கூடிய இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஒவ்வொருவருடைய பொருளாதார வசதியையும் பொறுத்து இன்றைக்கு அப்படி நிறைய மக்களை நாங்கள் பார்க்கலாம். அவங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்ப சிலர் 10 மாடு எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்கள் கொடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதற்கேற்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான், அங்கே கூலிகளை கொடுப்பான். சிலர் அவங்க இருக்கிற ஊரில், இப்போ நான் ஒரு ஊரில் இருக்கிற அந்த ஊருக்கு கொடுப்பாங்க, அல்லது இன்னொரு அவர்கிட்ட வசதிக்கு சொன்னால் இன்னொரு ஊருக்கு கொடுப்பாங்க, அல்லது இன்னொரு நாட்டை கொடுப்பாங்க. இப்போ இங்கே சவுதியில் இருக்கக்கூடிய இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. என்ன செய்யும், இங்கிருந்தெல்லாம் நிறைய எங்களுடைய நாடுகள் இலங்கை இந்தியா என நாடுகளுக்கெல்லாம் நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட உல்ஹியாக்களை அந்த பணங்களை அனுப்புவார்கள். அப்போ அங்குள்ள நிறுவனங்கள் அதுக்கு பொறுப்பானவர்கள் அங்கே அந்த கடமைகள் ஈடுபடுவதை எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ எங்களோட ஊரில் தான் எங்கள் இடங்களில் தான் இத்தனை தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. எங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்யலாம், அந்த வணக்கங்களை என்ன செய்யலாம், நாங்கள் நிறைவேற்றலாம். ஆனால் எல்லாம்
அது அந்த தூய நோக்கம் அல்லாஹுக்காக என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். ஏன் லையனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா, அல்லாஹு தாலாவுக்கு அவனுடைய இறைச்சியோ அவனுடைய ரத்தமோ தேவையில்லை. அல்லாஹுக்கு தேவை எங்கட தக்குவா தான். வலாக்கி யனாலுஹு தக்குவா மின்கும், உங்களுடைய தக்குவாவை தான் அல்லாஹு தாலா பார்க்கிறான். இறைச்சி தேவை, அது யாருக்கு? எங்களுக்கு தான் இறைச்சி தேவை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இறைச்சி தேவை. அல்லாஹுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அல்லாஹுக்கு இரத்தமும் தேவை. அல்லாஹுக்கு தேவை எங்களுடைய இஹ்லாஸ், எங்களுடைய நிய்யத் என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்கள், இப்படி இந்த 10 நாட்களும் சிறப்பான முக்கியத்துவப்படுத்தப்பட்ட நாட்கள். அந்த நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய வணக்கங்களிலே நாங்கள் கவனம் எடுத்து முடிந்த அளவு நல்ல அமல்களை செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுப்போம். அல்லாஹு தாலா எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை தருவதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கிமிஸ்ஸலாம்.